அனைவருக்கும் வணக்கம். செய்த நலத்திட்டங்களை சொல்லி செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வக்கு இல்லாத திமுக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சருங்க, பேச்சாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரையாவது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்க வந்து உருவதேலி பண்றது, அவர் ஜாதி வச்சு பேசுறது, அவங்களோட பர்சனல் விஷயத்தை பத்தி அட்டாக் பண்ணி பேசுறது தான் வந்து அவங்களோட இன்னும் இப்ப இல்ல திமுகவோட ரத்தத்திலே ஊறிடுது. எப்படின்னு கேட்டா, அன்னைக்கு கலைஞர் என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மாவை ரொம்ப கொச்சையா அறுவருக்கு தக்க வகையில அந்த சபையிலே கேட்டாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாம முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களுக்கு புடவை கட்டி சித்திரை வரைஞ்சு அவரோட நாளிதழ் வெளியிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினாரு. அதே போல எடப்பாடியாரோட உருவத்தை அப்படிதான் அசிங்கமா வந்து பாலந்தாங்கி பழனிசாமி அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படின்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி அந்த துணை பொதுச் செயலாளரான அந்த ஒரு நாய் ஒருத்தர் போன ராஜா, அவன் அப்படிதான் அவரோட முதலமைச்சரோட இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியோட தாயை பத்தி அவரோட பேசினான். அன்னைக்கு எல்லாம் எந்த ஒரு மீடியா காரணங்களுக்கும் கோவம் வரல, கொத்திட்டு வரல. ஒரு தாயை பத்தி பேசினான்னு எவனாவது நடத்தீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு எடப்பாடியார் நடந்த விஷயத்தான் பேசியிருக்காரு, நடக்காத விஷயத்த பேச கிடையாது. நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணி யாருக்காக அவன் வந்து கார் ரேஸ் நடத்தான் யாருக்கும் தெரியாதா? மீடியாவுக்கு தெரியவே தெரியாது. சொல்லுங்க போகலாம், எதுக்கு அவன் கார் ரேஸ் நடத்தினான்? கார் ரேஸ் நடந்த செலவு இல்லாம ரோடு போடுறது, பணம் அந்த பெயிண்ட் அடிக்கிறதே கோடிக்கணக்கான செலவு பண்ணாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். புதுசு சாலை அமைச்சு எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாம யாருக்காக அவங்க வாழ்க்கையில் முடிச்சாங்க, எந்த மருத்துவமனையை போய் சிகிச்சை பெற்றா முதல் கொண்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. தெரியாம ஒன்னும் எடப்பாடியார் பேச கிடையாது. என்ன நடந்துச்சு அதான் பேசியிருக்காரு. அது இல்லாம உங்க அப்பா என்ன பண்ணாரு, அன்னைக்கு வந்து மேயரா இருக்கிறப்ப துணை முதலமைச்சரா இருக்கிறப்ப என்ன பண்ணாரு சொல்லி டிவி தொகுப்பாளர் ஒரு அம்மா புட்டு வச்சுச்சு. சரியா? அது எல்லாமே சமூக வலைதளத்துல இருக்குது. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, மனைவி, இணைவி, துணைவி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாரு, உங்களோட யோகியதை என்னங்கிறதுலாம் வந்து புட்டு வச்சா காக்கு பிடிக்க மாட்டீங்க, ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால இது இப்ப எடப்பாடியார் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலேயாவது உங்களோட சாதனைகளை, சிறப்பான ஆட்சியை பத்தி, சிறப்பான நாங்க செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம் சொல்லி ஓட்டு கேளுங்க. அதுக்குதான் யோகியதையே இல்லையே உங்களுக்கு. நீ என்ன செஞ்சு இப்ப என்ன கலாச்சாரம் எதுன்னு சொல்லுங்களா, மணல் கடத்தல் பண்ணீங்களா, கனிமூல கொள்ளையடிச்சுன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்களா, விதவிதமா போதைப் பொருள் கடத்தல் ஓட்டு கேட்பீங்களா, இல்ல கிட்னி திருடணும்னு ஓட்டு கேட்பீங்களா, இல்ல என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்கன்னு தெரியல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர்களை எதிர்கட்சியோட வரிசையில் இருக்கக்கூடியவங்கள அவதூறா பேசுறது தான் அவங்களோட கொள்கை. அதனால எடப்பாடியார் சொன்ன மாதிரி அவர்தான் கூப்பிட்டாருல, நாங்க நீ வேணும் நேர்ல வாங்க, நாங்க எங்க ஆட்சியில என்ன வந்து சாதனை செஞ்சோம், என்ன திட்டங்களா மக்களுக்கு கொண்டு வந்து எவ்வளவு செஞ்சிருக்கோம்னு சொல்லி நாங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம், நாங்க பேசுறோம், நாங்க வர தயாராகிறோம், நீங்க வாங்க நேருக்கு நேர் பேசினா சொன்னாரு. இதுல வந்து முதலமைச்சர் சொன்னாரு, அவசரப்பட்டு சொல்லிட்டாரு, எதிர்கட்சி இருக்காரா, ரெடி நான் வந்துடுறப்ப வேடி மடிச்சு கட்டினாரு. உடனே தங்கச்சி வச்சுட்டாங்க. அதே கனிமொழி, ஏன்டா நீயே வந்து பேப்பர் பார்த்து படிக்கும் போதே 2வது கேள்வி கேட்டா 3வது கேள்வி ஆன்சர் சொல்லுவ, அதுக்கே மீடியாக்காரன் கேட்டான் என்னங்க இந்த பதில் சொல்றீங்க, இல்ல நீ அடுத்த கேள்வி கேட்க போறது இந்த ஆன்சர் நான் முன்கூட்டி சொல்லிட்டேன்னு சொல்லி சமாளிச்சேன். இது மாதிரி எடப்பாடியார் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஏதோ ஒரு கேள்வி கேட்டு நீங்க ஏதோ உடம்பு உளறி அசிங்கமா போயிடாதா, என்னடா அந்த இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்புறம் பிரச்சனை குடிச்சு என்ன குடிச்சு வந்து இப்படி எடப்பாடியார் கூப்பிடுற டைம்லாம் வரதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்ல, அதனால வேற யாரையாவது நாங்க அனுப்பிடுறோம், விவாதிக்கு தயாரான்னு சொல்லி எடப்பாடியார் கேள்வி. அது போல எடப்பாடியாரோட அனுபவத்துல, எடப்பாடியாரோட திறமையில, எடப்பாடியாரோட ஆற்றல்ல, ஆட்சி திறமையில துணியளவும் உங்களுக்கு தெரியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இது போல திரும்பவும் வந்து தேவையில்லாத பேசி வாங்கி கேட்டிக்கிட்டு கடைசி அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங்.